கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 86:12. உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது ராஜாவாக இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவது கர்த்தருக்கு பிரியமானது என்று தாவீது கண்டுகொண்டார். தாவீது ஸ்தோத்திரத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 2:14 வாசிக்கிறோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று இயேசு பிறந்தபோது பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி தேவனை துதித்தார்கள். யோவான் 7:18 வாசிக்கிறோம், சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் பிதாவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு உடைமைகளாகிய நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக செய்ய வேண்டும். யோசுவா 7:19 வாசிக்கிறோம், யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். ஆகான் தன் இருதயத்தை கடினப்படுத்தி தன் தவறை உணரவில்லை. முடிவில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து பெரிய கற்குவியலை குவித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்த நாம் முதலாவது நம் பாவங்களை ஒழித்து கொள்ளாமல் அறிக்கை செய்ய வேண்டும். சங்கீதம் 70:4 வாசிக்கிறோம், உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று. நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் நமக்கு தரும் தருணங்களை அலட்சியம் செய்யாமல் இருக்க வேண்டும். மத்தேயு 5:16 வாசிக்கிறோம், நாம் செய்கிற நற்கிரியைகளின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நற்கிரியை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். எபேசியர் 2:10 வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நற்கிரிகளின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். யோவான் 17:4 வாசிக்கிறோம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யும்போது தேவன் நமக்கு நியமித்த கிரியைகளை நாம் செய்து முடிக்கும்போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சங்கீதம் 86:12 வாசிக்கிறோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.